திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோமே. நவக்கிரங்களின் தந்தையான பிள்ளையாரை வணங்கியும் குலதெய்வமான அகிலாண்ட நாயகி வராகி அம்மனின் அருளோடும் நிகழ்ச்சிக்குள் போவோம். வணக்கம் இனியவர்களே, உங்கள் ஜோதிடர் கண்ணன் பேசுகின்றேன். இன்று குரு பயிற்சி பற்றி பேச இருக்கின்றேன். அன்பர்களே, கோசார குரு பகவான் எதிர்வரும் 2/6/2026 முதல் 26/6/2027 வரை தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் கடக ராசியில் பயணிக்கின்றார். அதாவது பராபவ வருடம் தமிழுக்கு வைகாசி 19ஆம் நாள் முதல் தமிழுக்கு ஆனி 12ஆம் நாள் வரை கடக ராசியில் உச்சம் பெற்ற குருவாக பயணிப்பார். அதன் பின்னர் 27/6/2027 மகம் 1ஆம் பாதத்தில் பிலவங்க வருடம் தமிழுக்கு ஆனி 13இல் சிம்ம ராசியில் பயணிப்பார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் மிதுன ராசிக்கு 7ஆம் வீடான கலஸ்திரஸ்தானத்திற்கும் 10ஆம் இடமான தொழிற்ஸ்தானத்திற்கும் அதிபதியாக வருகின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2வது வீடான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் கடக ராசியில் தனது நட்பு வீட்டில் உச்சம் பெற்று நேர்கதியில் பயணிக்கின்றார். அதனால் பொதுவாகவே உங்களது வருமானம், பொருளாதாரம், பணத்தை சேமிக்கும் முயற்சி, செல்வத்தை அனுபவிக்கும் யோகம், பேச்சு வல்லமை, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, கணவன் மனைவி ஒற்றுமை போன்ற இத்தகைய விஷயங்களில் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கிட்டும். மேலும் உங்கள் மிதுன ராசிக்கு 7, 10ஆம் அதிபதியாகிய குரு பகவான் அரை பங்கு நட்பு கிரகம் ஆகும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் 7ஆம் வீடான கலஸ்திர வீட்டுக்கு அதிபதியாகி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2இல் உச்சம் பெற்றாலும் கூட தன்னுடைய வீட்டிற்கும் 8இல் மறைவதும் ஒரு வகையில் நல்லதுதான். அப்போதுதான் 7வது வீட்டின் ஆதிபத்திய விஷயங்களான உங்களது திருமண சம்பந்தமான விஷயங்கள், கணவன் மனைவி உறவு நிலை, பொதுஜன விவகாரங்கள், வியாபார கூட்டாளிகள், அயல் ஜாதி இன மதத்தவர்களால் ஏற்படக்கூடிய நன்மைகளும் லாபங்களும் போன்ற இத்தகைய பலன்களில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட மாட்டாது. அதே சமயம் 10ஆம் வீடாகிய தொழிற்ஸ்தானத்திற்கும் அதிபதியாகி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10வது வீடான தொழிற்ஸ்தானத்திற்கு 5இல் திரிகோணத்தில் தனது நட்பு வீட்டில் உச்சம் பெறுவதனால் உங்களுக்கு செய்தொழிலில் வளர்ச்சி, அதாவது நீங்கள் செய்கின்ற தொழிலில் வளர்ச்சி, அங்கீகாரம், பொருளாதார விருத்தி, விரும்பிய இடமாற்றம், கௌரவம் போன்ற விஷயங்களில் நிச்சயம் நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். அன்பர்களே, இதே சமயம் கோச்சார குருபான் 2இல் நேர்கதியில் இருந்து உங்களது மிதுன ராசிக்கு 6, 8, 10வது இடங்களையும் பார்த்து செய்கின்றார். அதனால் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிச்சயம் உண்டாகும். அதே சமயம் உங்களது சுய ஜாதகத்தில் 6ஆம் இடம் 10ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசா புத்தி நடப்பில் இருப்பின் உறுதியாக இது சாத்தியமாகும். மேலும் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று பணிபுரியும் முயற்சியில் காத்திருப்போருக்கு அதற்கான வாய்ப்புகளும் நிச்சயம் அமையும். உங்களது சுய ஜாதகத்தில் 3ஆம் இடம் 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசாபுத்தி நடப்பில் இருப்பின் வேலை சம்பந்தமான விரும்பிய மாற்றங்கள் இடம்பெறும்.
அத்துடன் உங்களது சுய ஜாதகத்தில் 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசாபுத்தி நடப்பில் இருப்பின் உறுதியாக வெளிநாட்டு முயற்சிகள் கைகூடும். மேலும் சொந்தமாக தொழில் செய்வோர்களை பொறுத்தவரையில் தத்தமது தொழிலில் நல்ல வருமானத்தை பெறுவீர்கள். மிதுன ராசியினருக்கு ஆயுஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்வதனால் நல்ல ஆயுள் வளம் உண்டாகும் மட்டுமல்ல, வெளிநாட்டு வாழ்க்கை மற்றும் குறிப்பாக லோட்டரி, ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டாக வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே சமயம் உங்களது சுய ஜாதகத்தில் 5ஆம் இடம் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசாபுத்தி நடப்பில் இருப்பில் இது சாத்தியமாகும். அன்பர்களே, முக்கியமாக உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று தங்கி நேர்கதியில் பயணிக்கும் போது அங்கு ஜனனகால குரு பகவான் மீது இந்த கோசார குரு பகவான் நேர்கதியில் சென்று பயணிக்கும் இந்த நேரத்தில் சகலவிதமான சுப காரியங்களும் இடம்பெறும். சரிநீர்களை மிதுன ராசிக்கான கோச்சார குருவின் பொது பலன்கள் கேட்டீர்கள். மீண்டும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது நியூசிலாந்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ கண்ணன். வணக்கம் நேர்களே.